வணக்கம். நம்ம தொரப்புக்குச்சியில் இன்னைக்கு என்னங்கன்னா கிணறு வெட்டுறது நான் வீடியோ எடுத்திருந்தேனுங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேனுங்க. நாங்கள் பக்கத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் கிணறு வெட்டுற இருந்தாங்க. அவியில் விட்டுத்தே வெட்டணுங்க. மிஷின் விட்டு வெட்டினா பாருங்க, இப்போ அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, மண் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மிஷின் விட்டு வெட்டினா 5 நாளில் முடிஞ்சிருங்க. நாம் ஆளுகள் விட்டு வெட்டினோம்னா ஒரு 5.5 மாதம் ஆகும்னு வைங்களேன். முல்லை வெட்டினா போகுது அப்படின்ட்டு ஆளுகள் விட்டே வெட்டிக்கிட்டு இருக்கிறோமுங்க. என்ன கூலியும் மிஷினை விட ஆளுகள் விட்டு வெட்டுறது கம்மிங்க கம்பேர் பண்ணையில். இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு வேணா கம்பேர் பண்ணிக்கலாங்க. ஆனால் ரியலாக மற்றையில் கம்பேர் பண்ணோம்னா நாம் பெரிய ஆளாகவும் அவி சின்ன ஆளாகவும் தெரியும்னு வைங்களே. அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்ம வாழ்க்கை நாம் வாழ முடியாதுன்னு வைங்க. இது பாருங்க, கிணறு வெட்டிட்டு இருக்கிறீங்க பாருங்க. பிசிக்கல் ஒர்க் அவிகளுக்கு நல்லா இருக்கிறதுனாலதான் ஆரோக்கியமா இருக்க முடியுது. எதா இருந்தாலும், எந்த கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் அப்படி தூக்கிடுறாங்க. என்னன்னா பழக்கந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தே நாமளுமே இப்போ அது ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்து மனசுக்கு அலைச்சலை கொடுத்து பெரிய துக்கமா இருக்குதுன்னு வைங்க. அதை விடுங்க. இப்ப பாருங்க எப்படி சூப்பரா இருக்குது பாருங்க. வெட்டுறது வேடிக்கை பார்க்கறது. வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கணும்னு வைங்க. நாமதே ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. கிணத்து தண்ணி நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு குடிச்சு பார்க்கறக்கு பால் கேனில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அதை நான் குடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லிட்ட டேஸ்ட் எப்படின்னு குடிச்சிட்டு சொல்கிறேன். ஆத்தண்ணி அடுத்து இருக்குது. இது பாருங்க, இந்த கம்பியெல்லாம் அவினால் மட்டும்தான் முடியுங்க தூக்கி நிறுத்துறதுக்கு. சப்போர்ட்டு கூட கிட்ட போக முடியாதுங்க நம்மளால எல்லாம். மச்சான் பாருங்க, நான் உள்ள இறங்கி பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த சால்பறிக்குள்ள அப்படியே உள்ள இறங்கி உள்ள போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்னையும் வர சொன்னாங்க. எனக்கு பயமா இருக்குது, நான் மாண்டேன்ட்டுனுங்க. ஒரு த்ரில்லிங்காகத்தான் இருந்தது அப்படின்னாங்க. கிணறு வெட்டி முடிச்சாச்சு. 60 அடி கிணறு. தண்ணி பாருங்க கரும்பாட்டு நிற்கிது. மேலே எல்லாம் தண்ணி வடிஞ்சிட்ருக்குது அல்லையிலிருந்து. இன்னும் பாம்பேரி கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நீ அந்த வேலை பாம்பேரி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதே. இதெல்லாம் இன்னும் கழட்டிட்டு போகலிங்க. இன்னும் சால்பரி எல்லாம் இங்கே தான் கிடக்குது சேர் எடுக்கிறதுக்கு. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களேங்க. அது இது பாருங்க, மோட்டர் நிலையாமல் இருக்கிறதுக்கு கோளார்ஸ் கார் சட்டி வச்சுருக்குறாங்க. மழை பெஞ்சா நிலையாமல் இருக்கிறதுக்கு. கிணறு தண்ணி போட்டு விட்ற மோட்ரு. அந்த தண்ணி இறச்சா தானங்க வெட்ட முடியும். கிணறு வெட்டும்போது கிணறு வெட்டுறதுக்கு இடஞ்சலாக இருக்குதுன்ட்டு ஒரு தென்னை மரத்தை பிடுங்கி ஜேசிபியில் கொண்டு போய் நட்டமில்லைங்க. அந்த வீடியோ கூட நான் முதல்ல போட்டிருப்பேனுங்க. அந்த தென்னம்பிள்ளை தளைஞ்சிருச்சுங்க. எந்த சூழ்நிலையிலும் உன் மனதையும் உடலையும் பத்திரமாக பாதுகாத்துக்கொள். மனிதர்களும் மாறுவார்கள், சூழ்நிலைகளும் மாறும். கடைசி வரை உன்னோடு துணையாக வருவது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டுமே. சிந்தித்து செயலாற்றுங்கள். படித்ததில் பிடித்தது. ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.